கேஏடி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, வாழைய வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பராமரிக்கிற ஒரு குழந்தை மாரி பராமரிச்சீங்க அப்படின்னா, வாழை உங்கள வந்து கண்டிப்பான முறையில வாழ வைக்கும். இதுக்கு உதாரணம் வந்து நம்ம நிற்கிறப்போ ஒரு ஒரு வாழையோட தோட்டம். இது வந்து கிட்டத்தட்ட நான் எங்க கேஏடி டீம் வந்து ஒரு 12 மாசமா ஒர்க் அவுட் பண்ணி ஃபீல்ட வந்து ரெடி பண்ணது. ஆக்சுவலா வந்து வாழைய வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாரி தார் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய தள்ளி எடுத்திருக்கு. இதுக்கு காரணம் வந்து கரெக்டான உர மேலாண்மை. வாழைய பொறுத்தமட்டிக்கு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இந்த மாரி இருக்குது. ஸ்டேஜ் 1க்கு நம்ம எந்த உரம் குடுக்கணும், ஸ்டேஜ் 2க்கு எந்த உரம் குடுக்கணும், 3க்கு வந்து எந்த நம்ம உரம் குடுக்கணும். இந்த மாரி ஒரு ஷெட்யூல் போட்டு பிரித்து எங்கள் டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி எல்லாத்தாருமே ஈவனா வந்து ரெடி பண்ணி குடுத்துருக்குறது இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அந்த மட்டை காய்ச்சல், இந்த மட்டை தொங்குதலா இருக்கட்டும், அதிகமாக வந்து மட்டை தொங்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தாலுமே கூட விளைச்சல் வந்து எந்த ஊருக்குமே பாதிப்பு இல்லாமல் இருக்கு பாருங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தள்ளியிருக்கு. அதே மாதிரி இந்த இது வந்து 80% வந்து ஆர்கானிக்கும், 20% வந்து க்ரீன் கெமிக்கல் யூஸ் பண்ணி இந்த ஃபார்மை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம கேஏடி சார்பாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே ஈவனாக தள்ளியிருக்கு. நோய்கள் தாக்கியிருந்தா கூட பாதிப்பு எந்தளவுக்கு அந்த வாழையை வந்து எந்த அளவுக்குமே பாதிக்க செய்யலை. இதற்கு காரணம் வந்து இயற்கை உரங்கள் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு கம்ப்ளைண்ட் எங்கேயுமே வரவே வராது உங்களுக்கு. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சீப்போட எண்ணிக்கையாக இருக்கட்டும், அதாவது காயோட அவுட்டனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வந்து ஒரு 12 மாதம் எங்கள் டீம் ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஃபீல்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அது வந்து ஒரு செம்மண் காடு, இல்லை தண்ணியே நிற்காது. கரெக்டாக உரம் வந்து நம்ம கொடுத்தா மட்டும்தான் இதை எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம. அதே மாதிரி குவிண்டால் நேந்திரத்தை பார்த்தாங்களே உங்களுக்கு தெரியும். சீப்புகளோட எண்ணிக்கை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதற்கு காரணம் என்னன்னா, ஸ்டேஜ் 1ல் நம்ம கொடுக்குற அந்த ஒரு ஸ்ப்ரே தான். அந்த ஸ்ப்ரே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா, கரெக்டாக உங்களுக்கு வந்து சீப்போட எண்ணிக்கை வந்து அதிகப்படுங்க. சீப்போட எண்ணிக்கை எப்போ டிசைட் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து 3ஆம் மாதத்துலேருந்து உங்களுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நடவு பண்ணலேருந்து அதிகமான ஸ்ப்ரே வந்து நிறையா கொடுக்கணும். எந்த மாதிரியான ஸ்ப்ரே கொடுக்கணும், அதே மாதிரி ஸ்டேஜ் 1ல் என்ன உரம் கொடுக்கணும், ஸ்டேஜ் 2ல் வந்து நமக்கு என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆலோசனை எங்கள் கேஏடி டீம் வந்து உங்களுக்கு சார்பாக, வாழை விவசாயி சார்பாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு மேற்கொண்ட தகவல் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, வாழையை பற்றி, வாழை விவசாயம், வாழை சாகுபடி இந்த மாதிரி உங்களுக்கு தொழில்நுட்பம், இன்றைய உள்ள தொழில்நுட்பம் எப்படி, எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கணும், எந்த மாதிரி இந்த மாதிரி அவுட்டன் கொண்டு வரன்ற தகவல் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய நம்பர் கொடுக்குறோம், ஷேர் பண்ணுறோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். எனி டைம் உங்களுக்கு வந்து வாழை விவசாயிகளுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். எங்கள் டீம் ரெடியாக இருக்குது. எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, சர்வீஸ் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் சரியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் கீழ்கண்ட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல முறையில் உங்களுக்கு வாழையோட அவுட்டன் எடுத்து தர்றது எங்களுடைய பொறுப்பு. அதே மாதிரி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இதுக்கெல்லாம் என்னென்ன உரங்கள் கொடுக்கணும், அதுக்குண்டான பிடிஎஃப் வந்து நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி ஃபீல்டை எப்படி ரெடி பண்ணணும், என்ன பண்ணணுன்றதை உங்களுக்கு ஆலோசனை வழங்கப்படும். தேங்க்யூ டு ஆல்.